அதுவே என் பேச்சு. திக் திக்கும் தேங்குவது திக்கட்டும் பரவட்டும். முத்தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். ஆண்டவர்களே சான்றவர்களே போன்றவர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாம் தான் உங்கள் வேற வாழ்க்கை கட்டபொம்மன். நான் 1760ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி வான்நலத்தில் சேர்த்திருந்தேன். என்னோட பெற்றோர் பேர் என்ன தெரியுமா? கிக்கு விஷய கட்டபொம்மன் மற்றும் ஆறுமட்டம்மாள். எனக்கு பூமி துணை குமாரசாமி என்ற 2 சகோதரர்கள் உள்ளனர். அந்த காலகட்டத்தில் நம் நாடு ஆட்காடு அப்படின்னு ஆளுமையில் இருந்தது. நாம் ஆங்கிலேயர்களுக்காக வரிவுரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்தார். வரிவுரிமையை பெற்ற ஆங்கிலேயர் நம் நாட்டை அடிமையாக பார்த்தார். வியாபாரம் செய்ய வந்த அந்நியர்கள் நம் நாட்டை ஆள்வதா? அது ஒருபோதும் நடக்கக்கூடாது. அதனால் நான் கப்பல் கட்டவில்லை. ஆங்கில அரசின் ஜாத்தத்துறை என்னை பார்த்து கேட்டால், ஒரு நிலத்தினுடைய விவசாயிக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, திரைப்பணம் செலுத்தவில்லை, இவர்கள் காலமாக வட்டி கட்டவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டி செலுத்தவில்லை என்று அரசுக்காக குற்றங்கள் சுமத்தினார். அதற்கு நான் சொன்னேன், கிஸ்தி, திரை, வரி, வட்டி வானம் பொழிகிறது, பூமியை விடுகிறது, உனக்கு யார் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏக்கரம் விளைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுகள் விளைய தந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பிடித்தாயா, அழகு வாழ்களோடு கஞ்சிக்களை சுமந்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடும் குலப்பெண்களுக்கு மஞ்சரைத்து வெளிப்பிடித்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா மானம் எட்டான் எதற்கு கேட்கிறாய், யாரை கேட்கிறாய்? ஒரு இடத்திற்கு வீட்டு மேலே கூட்டம் பறவையின் உடலில் போரடித்து அலைகளை வெட்டிகளை குமித்துடுவேன். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை அந்த கால நட்டுக்கு என்ற நட்பு நாடு வந்த ஒரு மொழி நடிக்கிறது. மானம் மலிவில்லையா மதம் தமிழுக்கு என் மனிதனை தோன்றலை மண்ணில் உருண்டு போகட்டும். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு பற்றியதா? பேர் என்றால் இணைக்கும், பூ என்றால் மணக்கும், சூரியன் உதிக்கும், திசையெல்லாம் தமிழ் மணக்கும், ஆய்வுக்கு இலக்கம் வரையிலே மணக்கும்.